ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம ராதிகா தேம்பி தேம்பி எழுது திணறி எழுது வந்துட்டு நம்ம கோபியே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சுங்க. அதாவது உங்கள் அம்மா தான் என்ன தள்ளி விட்டாங்க, உங்கள் அம்மா தான் நம்ம குழந்தைய வேணான்னாங்க ஆரம்பத்துலேருந்து. அதனால உங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றுச்சு. உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன், நம்ம ஈஸ்வரி பாட்டியை பொழந்து கட்டிட்டாரு நம்ம கோபி. கண்ணா இப்போ மட்டும் உனக்கு கோவம் வருமா, நான் பண்ணலடா அப்படின்னு சொல்லி அவங்க எவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. ஆனால் இல்லவே இல்லை, நீ பண்ணதுக்கு தான் காரணம், நீ வாய் வச்சதுனால தான், ஒரு ராசி தான் அப்படின்ட்டாங்க. எந்த காலத்தில் பாருக்க ராசி நட்சத்திரம்லாம் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அதாவது நம்ம ஈஸ்வரி பாட்டியை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே நம்ம ராதிகாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா தான் உசுப்பேற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ பார்க்குற வேலை எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஏதோ ஆயிடுச்சு, நேரில் போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி அடிச்சா பிடிச்சான்னு கிளம்பி ஓடியாந்தா அவங்களும் வந்துட்டு நீ மூஞ்சிலேயே முழிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராதிகா திட்டினா கூட ஒரு லாஜிக்கே, ஏதோ அந்த பொண்ணு குழந்தைங்க அந்த துக்கத்தில் பேசுதுன்னு நினச்சிக்கலாங்க. ஆனால் ராதிகாவோட அம்மா மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து வெளியே போறியா இல்லையான்னு சொல்லிட்டு கத்தி விட்டுட்டாங்க. நம்ம கோபியும் சேர்ந்து கத்திட்டாங்க. அதனால பாட்டி பாவம் மனசு உடஞ்சு போயிட்டாங்க. இத்தனை வருஷமாக வளர்த்தது உன்னெல்லாம் வீணுடா அப்படின்னு நினச்சிட்டாங்க. விடுங்க பாட்டி, ஃபீல் பண்ணாதீங்க. அப்பயே நம்ம பாக்கியா சொன்னாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருக்க, நம்ம பாக்கியோட மனசு பரபரன்னு அடிச்சிருச்சாட்டுக்கு, பச்சி பரபரன்னு சொல்லிச்சு. அதனால உடனே கால் அடிச்சிட்டாங்க. கால் பண்ணி கேட்டால் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே பேசிட்டாங்க. அத்தை அழுதுகிட்டே பேசினது தாங்க முடியாமல், அத்தையை பார்க்க போகிறேன்னு இவங்க ஒரு பக்கம் கிளம்ப, நம்ம சேரம் இருந்துட்டு இல்லைம்மா நீங்கள் கிளம்பாதீங்கம்மா, நான் கால் பண்ணி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணவே பிடிக்காம ஃபோன் பண்ணுறாராம்மா. ஃபோன் பண்ணி பாட்டி எங்கே இருக்காங்கன்னு விஷயத்தை கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா பாட்டி இங்கே தான் இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம பாக்கியாவோட மனசு சரியில்லைங்க. நம்ம எழில் கூட இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டாரு. நம்ம பாக்கியாவுக்கு அழுகையாக வருது.